இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உண்மையாகவே வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு தீபா பாடி முடிச்சதுமே கிளாப் பண்ணுறாங்களா, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஓடி போய் தீபா கிட்ட ஆட்டோகிராஃப்லாம் வாங்குறாங்க. அதை வந்துட்டு நினச்சி தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்துட்டு அந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார்ல, அவர் வர்றாரு. நான் தான் மியூசிக் டைரக்டர் ரக்ஷன், நான் இந்த வழியாக வந்தேன். அப்போது உங்களோட பாட்டு கேட்டு அப்படியே வந்துட்டு உங்கள் பாட்டை கேட்கணும்னு உள்ளே வந்துட்டேங்க. உண்மையாகவே சொல்கிறேன், வேறு லெவல் வாய்ஸ். இந்த மாதிரி வாய்ஸ் வந்துட்டு யாருக்குமே கிடையாது. நான் வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ண போகிறேன், பெரிய ஹீரோவுக்கு படம் பண்ண போகிறேன். அந்த படத்தில் நீங்கள் தான் ஹீரோயினுக்கு எல்லா சாங்கும் பாடணும், நம்ம சீக்கிரமே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை புகழ்ந்து தள்ளிட்டு போகிறாங்க. அதை கேட்டது ரூபாவுக்கு வைத்தறிச்சல் எப்படி வெளிக்காட்டுறேன்னு தெரியும். பாட்டி நம்ம தோத்துட்டோம், இன்னும் எதுக்கு எங்கே நின்றுக்கிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு வேமாங்கண்டு கிளம்பிடுற. இங்கிட்டு வந்துட்டு தீபாவோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் வந்துட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கு வந்துட்டு கார்த்திக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாங்க தீபாவோட அப்பா. அதுக்கு வந்துட்டு கார்த்திக் சொல்கிறாங்க, உங்கள் மக பார்க்க வேண்டிய தூரம் வந்துட்டு இன்னும் ரொம்ப இருக்குது, நீங்கள் என்ன இதுக்கே மலைச்சு போயிட்டீங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக போகிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு தீபா பற்றி புகழ்ந்து பேச, தீபா வந்துட்டு கார்த்திக் கையெடுத்து கும்பிடுறாங்க. கார்த்தி வந்துட்டு சேச்சா அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்துட்டு இங்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் ஐஸ்வர்யாவை காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்று நினச்சோம், இங்கே ஒன்று நடந்துச்சு எச்சை அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி நின்றுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கார்த்தி தீபாவும் நல்ல ஜோடியாக சூப்பராக வந்து இறங்குறாங்க காரில். மீனாட்சி வந்துட்டு ரெடியாக இருக்காங்க. தீபா கார்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரியை கூப்பிட்டு ஆரத்தியெல்லாம் எடுத்து ஆரத்தி எடுக்கிறாங்க. அக்கா இதெல்லாம் எதுக்குக்கா அப்படின்னு சொல்ல, இங்கே பார்த்தீபா கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால தான் எத்தனை பேர் உன்னை கண்ணு வச்சிருப்பாங்க, அது மட்டும் கிடையாது கொல்லிக்கண்ணெல்லாம் எரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்துட்டு முறைக்கிறாங்க. அபிராமி இதெல்லாம் பார்த்துட்டே முறைச்சிட்டே நின்றுட்டு இருக்கா. பார்த்தீங்களா அத்தை, எப்போ ஏற்பட்ட உங்களை டம்மி பீஸாக்கி உட்கார வச்சிட்டா பார்த்தீங்களா, அம்மான்னு சொல்லி கார்த்திக் தெரிஞ்சுட்டு இருந்தாரு. இப்போ கூடி சீக்கிரமே பாருங்க தீபான்னு திரிய போறாரு. அதுக்கு தான் அவள் இப்படிலாம் வந்துட்டு பிளான் பண்ணுறான். நமக்கு முன்னாடி ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருந்துட்டு கார்த்திகனை மட்டும் நைஸாக ஏற்றி விடுறாத்த. போச்சு எல்லாமே போச்சு. இனி அவள் பெரிய சிங்கர் ஆக போறா, உங்கள் பையன் மேனேஜராக அவள் பின்னாடி அலைய போறாரு. கார்த்தியை முழுசா அவள் கைக்குள்ளே போட்டுட்டா. இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாதத்த. அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் கூட தீபா பேரில் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, உங்கள் ஏன் இனிமே உங்களுக்கு இல்லை. அந்த தீபா எவ்வளோ பெரிய கைகறின்னு பார்த்தீங்களா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்க. அப்போது இவ மட்டும் அருண்கிட்ட பேசி அவள் பக்கமாக கொண்டு வந்து வச்சுக்கலாமா, ஆனால் அடுத்தவங்க சந்தோஷமாக இருந்துடக்கூடாது. என்ன ஒரு பிறவினே தெரியலையப்பா. அடுத்து வந்துட்டு தீபா உள்ளே வராங்க. கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் தீபாவோட ப்ரோக்ராம் லைவில் வந்துச்சு, நீங்கள் பார்த்தீங்களாமா, ப்ரோக்ராம் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்ல எதுவுமே பேசாமல் அமைதியாக முரசமானக்கே நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே மூஞ்சில் எள்ளும் கொள்ளும் வெடிச்சிரும் போல் அந்த அளவுக்கு வெறியேறி நின்றுக்கிட்டு இருக்கா. நான் பார்த்தேன்ப்பா அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. யாரான்னு பார்த்தா நம்ம நல்ல உள்ள கார்த்தியோட அப்பா தான். தீபா சூப்பராக பாடிட்டமா, அவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டரே வந்து உங்ககிட்ட படம் பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்குறான்னா பாரு, நீ கலக்கிறமா. கார்த்தி சொன்ன மாதிரியே நம்ம குடும்பத்துக்கு பெருமை சேர்த்து தந்துட்டேன். ரெண்டு பேரும் ரொம்ப அலைஞ்சு கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபா மேலே அமுச்சு விட, அபிராமி வந்துட்டு தீபா பார்த்து முறைச்சிட்டே இருக்க. தீபா விட்டு கண்டுக்காம கார்த்தி பின்னாடி அவர் பாட்டு ஜாலியாக ஏறி உள்ளே போயிடுறாங்க. ரூமுக்குள்ளே போனதுமே கார்த்திக் சார் அப்படின்னு கூப்பிட, என்னாச்சுங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்குறாரு. போய் தீபா வந்துட்டு கார்த்தி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. கார்த்தி வந்துட்டு அப்படியே சமாதானப்படுத்துறாரு. எங்கள் அப்பா அம்மானு குடும்பத்தில் எல்லார் முகத்தில் எவ்வளோ சந்தோஷம் சார், நானும் வந்துட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னா அது காரணமே நீங்கள் தான், இந்த இதை வந்துட்டு நான் எப்போவுமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னல் ஆகி பேச, ஐயோ இது எல்லாமே உங்களுடைய எஃபெக்ட் கிடைச்ச பலனு, நான் இதில் எதுவுமே செய்யவே இல்லைங்க, உங்கள் திறமை கிடைச்ச பரிசு தான் இது, நீங்கள் இன்னும் பெரிய ஸ்டார் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, சரி நான் ரெடி ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் அபிராமியும் தீபாவும் கோயிலுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. அபிராமி தீபாவை விளக்கும் நெய்யும் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அங்கே போய் வாங்கிட்டு திரும்பும்போது தீபாவை கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. நீங்கள் தானே சிங்கர் தீபா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்றாங்க. தீபா மேடம் நீங்கள் சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அவங்க அப்படின்னு 2-3 சிங்கர் பேர்லாம் சொல்லி அவங்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி சூப்பராக பாடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ அவங்க கூடலாம் என்ன கம்பேர் பண்ணாதீங்க, நான் ஏதோ எனக்கு தகுந்த மாதிரி பாடிட்டு இருக்கேன், அவங்களாம் எவ்வளோ பெரியவங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் அவங்களெல்லாம் முழுங்கிட்டீங்க அப்படின்னு சொல்ல, இதுதான் என்னுடைய முதல் ப்ரோக்ராம் அப்படின்றாங்க, ஃபஸ்ட்டே பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்ல, அபிராமி இதை பார்த்து முறைக்கிறாங்க. நான் விளக்கு போடணுமே அப்படின்னு சொல்ல, மேடம் ப்ளீஸ் மேடம் ஒரு செல்ஃபி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செல்ஃபி எடுக்க, அபிராமிக்கு இங்கே எரிச்சலாக இருக்குது. வந்ததுமே இங்கே விளக்கு போட வந்தியா, ஃபோட்டோ எடுக்க வந்தியா, நீ பாட்டுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அவங்க ஃபோட்டோ எடுக்குன்னு கேட்குற நேரம் என்னால் தட்ட முடியல அத்தை அப்படின்றாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு போகிறதுக்காக போகிறாங்க. போட்டுட்டு இருக்கும்போதே அந்த சைடு தீபா வேண்டுறாங்க, இந்த சைடு அபிராமி வேண்டுறாங்க. எனக்கும் என் பையனுக்கு எந்த ஒரு விரிசலும் வந்துடக்கூடாது, நீ தான் வந்துட்டு அதுக்கு துணையாக இருக்கணும், என் பையன் எப்போவுமே என் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கு. இங்கிட்டு வந்துட்டு
தீபா எப்படியோ என்னோட நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டேன், அத்தையுமே கூடிய சீக்கிரம் என்னை ஏற்றுக்கணும், இதுக்கு எல்லாரும் காரணம் கார்த்திக் சார் தான், உனக்கும் வந்துட்டு நன்றி அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க. விளக்கு போட்டு முடிச்சதுமே திடீர்னு கொஞ்சம் பேர் அங்கே வராங்க. சிங்கர் தீபா நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேமா குடுகுடுன்னு வந்து மேடம் ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம் மேடம், உங்கள் கூட நீங்கள் சூப்பராக பாருங்க, உங்கள் ப்ரோக்ராம்லாம் கேட்டு நான் அசந்துட்டேன் அப்படின்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தீபா செல்ஃபி எடுத்துட்டு இருக்க இங்கே அபிராமி தனியாக போய் தண்ணி நின்று முறைச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு கொஞ்சம் பேர் வந்து அபிராமி இடிச்சிட்டுலாம் போய் தீபா கூட ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கு. அதுலேயும் கொஞ்சம் பேர் அல்டிமேட்டாக அபிராமி கீழேயே தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டதில் அபிராமி கையில் வேற அடிபட்டுருது, பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. சை அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் நின்றுட்டு இருக்க அப்போ தான் வந்துட்டு தீபா பார்க்குறாங்க. அபிராமி கீழே விழுந்ததுமே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க. இவங்க யாருமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கவங்க கேட்க என்னோட அத்தை அப்படின்றாங்க. இப்படி ஒரு மருமக கிடச்சிருக்கு, நீங்களாம் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் கிளம்பிற அத்தா கையில் ரொம்ப அடிபட்டு அத்தை அப்படின்னு சொல்ல ஆமாம் அடிபட்டது தெரிஞ்சு தானே நீ போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்த அப்படின்றாங்க. ஐயோ அத்தை அவ்வளோ கூட்டத்தில் நான் பார்க்கவே இல்லை, பார்த்தா வந்திருப்பேன் இல்லை அத்தை அப்படின்றாங்க. ரொம்ப நடிக்காதேன்னு, உன்னை பற்றி எனக்கு தெரியாதாக்கோ அப்படின்னு சொல்ல அத்தை வாங்கத்தை பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க போகலாம் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு கை வைக்கிறாங்க. கையடி எரிச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கண்டுபிடி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தீபாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.